நண்பர்களே, என்னாச்சுன்னா அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. வருஷம் முழுக்க வேலைக்கு போகிறோமே, வேலை செய்கிற இடத்துல ஒரு 15 நாள் லீவு கொடுத்தானுங்க. அந்த 15 நாளில் வீட்டில் வந்து நல்லா ஃபன் பண்ணலான்னு வீட்லேயே இருந்தேன். ஒரு நாள் 2 நாள் நல்லா தான் போச்சு. 3ஆவது நாள் சொன்னாங்க, தம்பி இந்த வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்யலாம் தானேப்பான்னு. சரின்னு செஞ்சேன். இந்த தண்ணி பிடிச்சி கொடுக்குறது, இந்த மாதிரி கடைக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்தேன். இன்றைக்கி 4ஆவது நாள். காலங்காத்தால் என்ன நடந்துச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 1.5 ஏக்கரில் ஒரு முத்தம் கூட்டி முடிக்கவே 1.5 மணித்தியாலம் ஆயிடுச்சு. இன்னும் வேறு என்னென்ன வேலைகள்லாம் இருக்க போதோ. மறந்துட்டேன், என் பேர் அருண், என் சேனல் பேர் மிஸ்டர் அருண். டைமிங் பிடிச்சிச்சு. என் பேர் அருண், என் சேனல் பேர் மிஸ்டர். என் பேர் அருண் தான், சேனல் பேர்லாம் வேணாம். சரி, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீ வேலை இருக்காதுன்னு பார்த்தா மாடு ஒன்று இருந்துச்சு. அதை பிடிச்சி கட்டப்பட்ட பாடு இருக்கு. நான் ஒரு பக்கம் இழுக்கிறேன், அந்த மாடு ஒரு பக்கம் இழுக்குது. மாடு ஒரு பக்கம் இழுக்குது, நான் ஒரு பக்கம் இழுக்கிறேன். ஒரு மாதிரி சமாளித்து கொண்டு போய் ஒரு மரத்தில் கட்டிட்டேன். ஒரு மாதிரி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காலங்காத்தாலேயே மழை வர்ற மாதிரி இருக்குது. நம்ம நெல் போட்டிருக்கனால அந்த பாத்தியெல்லாம் கட்டணும், ஏன்னா தண்ணியெல்லாம் வரப்பால் உடைச்சிட்டு போயிடும். இப்போ அந்த வேலையை தான் பார்க்க போகிறோம். இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் பொழக்கும், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மழை மாதிரியே இருக்குது, மழை வர மாதிரியே இருக்குது. நேற்று முந்தின நாள்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம மழை வவுனியா. இந்த சீசன்லாம் எப்படியுமே வெயில் தான் அடிக்கும், காண்டாவணும்னு சொல்லுவாங்க, பொழந்து கட்டும் வெயில். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் எல்லோரும் சொன்னாங்க இந்த டைமில் வந்து நெல் போடாத, ஏன்னா தண்ணி இருக்காது, இந்த மாதிரி போடக்கூடாது, தண்ணி இருக்காது, நீ வேறு ஏதாவது விவசாயம் பாருன்னு சொன்னாங்க. நான் கேட்கல, நெல்லே போட்டேன். ஆனால் பரவாயில்ல, மழை வந்துகிட்டே தான் இருக்குது. வெயில் சீசன்லேயும் மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அந்த வரப்பெல்லாம் கட்ட போகிறோம். வாங்க. என்னென்னா ஒரு வயல்லேருந்து இன்னொரு வயலுக்கு தண்ணி போகிறதுக்கு, அதாவது கிணத்துலேருந்து மோட்டர் போட்டு தண்ணி போகிறதுக்காக தான் இந்த வக்கடையை நாங்கள் வைப்போம். ஒரு சின்ன ஒரு கான் மாதிரி வெட்டி அதுலேருந்து தண்ணி போகிறோம். இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் மழை பெய்ய போகுது. மழை பெஞ்சிச்சுன்னா வயல் ஃபுல்லாக தண்ணி இருக்கும், எல்லா வயல்லையுமே தண்ணி இருக்கும். அப்போ நம்ம வக்கடையை கட்டி வச்சா தான் தண்ணியை வந்து வயலில் சேமித்து வைக்க முடியும், இல்லாட்டி எல்லா தண்ணியும் வெளியே போயிடும். அதுக்கு தான் இப்போ இந்த வேலை பார்க்க போகிறோம். மழை வந்தவே கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்குது. எனக்கே ஒரு ரொம்ப புதுசாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது இன்றைக்கி பார்க்க. ஏன்னா காலங்காத்தால் ஒரு மழை கிளைமேட். இது வந்து இப்போ இந்த சீசன் எப்படி இந்த மாதிரி ஒரு கிளைமேட் எப்போ நமக்கு கிடைக்கும் பார்க்க அப்படின்னா மார்கழி மாதம், அதாவது 11ஆம் மாதம், 10ஆம் மாதம், 12ஆம் மாதம், அந்த மாதிரி தான் இங்கே மார்னிங் டைமில் இந்த மாதிரி ஒரு இதை பார்க்கலாம். ஆனால் இப்போ 5ஆம் மாதம் இந்த மாதிரி சீசனில் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டை பார்க்குறது அதிர்ச்சியாக தான் இருக்குது. அதுவும் மழை வர மாதிரி காலையிலேயே நல்லாவும் இருக்குது வேலை செய்ய.
இந்த வியூவை மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்கு. சூரியனும் ஒரு பக்கம் வந்துட்டு தான் இருக்கான், ஆனால் கருமேகங்களும் சூழ்ந்துட்டு. கண்டிப்பாக இன்றைக்கி மழை இருக்குது. நம்ம வயலில் பாத்தியெல்லாம் கட்டி முடிஞ்சிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உழவடித்து பாத்தி இழுத்துருக்கு. உழவடித்து பாத்தி மட்டும்தான் இழுத்துருக்கு, விதையெல்லாம் ஒன்றும் போடலை. அதுக்குள்ளே மழை வந்து எல்லாமே கொலாப்ஸ் பண்ணி இனி இது எல்லாமே காஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஒரு உழவடிக்கணும். உழவடித்து திருப்பி ஒரு பாத்தி இழுத்து திருப்பி விதையெல்லாம் போடணும். ஏன்னா இப்போயே போட்டால் தண்ணி நின்று அந்த விதையே வந்து அழுகி போயிடும். அதனால் இதோட நிற்கிது. இன்னும் ஒரு வேலையாக செய்யணும். அம்மே ஒரு மாதிரி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ குளிக்க போகிறோம். நான் மட்டும்தான் குளிக்க போகிறேன், நீங்கள் இல்லை. நான் அப்போவே சொன்னேன் காலங்காத்தாலே மழை வர்ற மாதிரி இருக்குன்னு. பார்த்தா மழை அடித்து பொழியுது. நீங்களே பாருங்கள். இந்த மலையை பார்க்க இந்த கிளைமேட்டுக்கு என்ன தோணுதுன்னா, அவசரப்பட்டு குளிச்சிட்டோமோ, குளிக்காமல் இருந்திருந்தேன்னா நான் பொரிய போட்டு வளர்த்த நாய் வருது என்ன கடிக்க, மனசு வரல எனக்கு வளர்த்த நாய் அடிக்க 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 நீங்களா எனக்கு வேடிக்கை. இன்னைக்கு நான் ஒரு நாள் செஞ்ச வேலையே என்னால் செய்ய முடியாமல் இருக்குன்னா, இந்த வேலையை வந்து தொடர்ந்து ஒரு 20-25 வருஷமாக எங்கள் அம்மா வந்து ஒவ்வொரு நாளும் செஞ்சிட்ருக்காங்க. எங்கள் அம்மா மட்டும் இல்லை, ஒவ்வொரு வீட்டில் இருக்க அம்மாக்களும் இந்த மாதிரியான நிறைய வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. நாங்கள் அந்த மாதிரி வேலையில் வந்து கணக்கெடுக்கிறோம். நம்ம வெளியே போய் செஞ்சுட்டு வந்து காசு சம்பாரித்து கொடுக்குறது தான் வேலைன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் ஒரு ஆள் 3 வேலை சமைக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய வேலை. அதுலேயும் இந்த வீட்டில் இருக்க அந்த பாத்திரம் கழுவுற வேலை, பாத்ரூம் கழுவணும், எல்லாம் கிச்சன் க்ளீன் பண்ணணும், வீட்டு கூட்டி துடைக்கணும். இந்த க்ளீனாக நம்ம காணி வீடெல்லாம் க்ளீனாக இருக்குன்னா அதுக்கு காரணம் வீட்டில் இருக்கவங்க தான். இப்போ அவங்களுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம கொடுக்குறதே இல்லை, நம்ம அதை மதிக்கிறதே இல்லை. இன்றைக்கி நான் இந்த வேலையை செய்ய போய் தான் எனக்கு அதோட வழி தெரிஞ்சிச்சு. அப்போ வீட்டில் இருக்க ஒவ்வொரு அம்மாக்களும் நமக்கு பெஸ்ட்டு தான். என்னோடய அம்மாவுக்கும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா அம்மாக்களுக்கும் என்னோடய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள்.